அனைவருக்கும் வணக்கம். பழனித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுதான் எங்கள் ஊர் வைகாசி பொங்கல். ஆல்ரெடி வீடியோ நிறையா போட்டிருக்கேன். அடுத்து இது என்னதுன்னா, கரகம் சோடிச்ச இடத்துலேருந்து சாமி கோயிலுக்கு கொண்டு வர்றது தான், அழைச்சிட்டு வர்றது தான். பாருங்கள், அதுக்கு நேர்த்திக்கடன் போட்டவங்க பூரா சாமிக்கு சப்பரத்துக்கு பின்னாடியே வருவாங்க. என்னென்ன நேர்த்திக்கடன் போட்டாங்களோ, காலையில் என்னென்ன நேர்த்திக்கடன் செலுத்துவாங்கன்னா, ஆயிரங்கால் பானை, அடுத்து உருவங்கள் என்னென்ன சாமி நினச்சி வேணுனாங்களோ அந்த உருவங்கள் பூரா கொண்டு வருவாங்க. ஒருத்தவங்க கால் கை வலி நீங்கணும் அப்படின்ட்டு அந்த இது கால் கை தனித்தனியாக உருவம் எடுத்திருப்பாங்க. பிள்ளை உருவம் கேட்டு பிள்ளை உருவம், அப்படி ஒவ்வொரு உருவம் எடுத்திருப்பாங்க. அப்புறம் கண்மலர் இதுனா கொண்டு வருவாங்க ஆத்தாவுக்கு நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்கு. அப்புறம் பூப்பெட்டினா என்னதுன்னா, ஒரு பூவாக வச்சுருப்பாங்க பெட்டிக்குள்ளே, அதுதான் பூப்பெட்டிம்பாங்க. எல்லாமே என்னதுன்னா, ஆத்தாவுக்கு நேர்த்திக்கடனுக்காண்டி நிறையா பேர் நேரம் காலையில் வரதான். காலையில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இதே மாதிரி சாயங்காலமும் அக்கினி சட்டி, சாயங்காலம் என்னென்ன நேர்த்திக்கடன் செலுத்துவாங்கன்னா, எங்கள் ஊர் வழக்கம் இதாங்க. காலையில் இது பூரா அதிகாலையில் ஒரு 5 மணிக்குன்னா அம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த இதுகளை பூரா அந்நியாரம் எடுக்கிற நேர்த்திக்கடன். சாயங்காலம் நேர்த்திக்கடன் என்னதுன்னா, அக்கினி சட்டி, கவுறு குத்து, இது பூரா என்னதுன்னா சாயங்காலம் நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. உங்கள் ஊரில் இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இதுதான் நாங்கள் காலங்காலமாக செய்கிற வழக்கங்கள் இதாங்க. எங்கள் ஊர் வழக்கப்படி செய்கிறது. செவ்வாய்க்கிழமை எப்போயுமே முளைப்பாரி வீட்டுக்கு கொடுத்து விட்ருவாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு. அது பிறகு காலையில் இந்த முடிஞ்சோடனே என்ன செய்வாங்கன்னா, முளைப்பாரியை அழைக்கிறதுக்கு தான் வந்துடுவாங்க. முளைப்பாரி அழைத்தல். அடுத்து இதுதான் எங்கள் ஊர் வழக்கம். இப்போ 3 ரவுண்டு சுற்றி முடித்தோடனே என்னதுன்னா, எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாக என்ன செய்வாங்கன்னா, கோயிலுக்குள்ளே வருவாங்கங்க. வருஷப்படி ஒவ்வொரு ஆளாக தான் நான் விடுவாங்க. ஏன்னா எல்லாம் நிறைய கையில் வச்சுருப்பாங்களா, நெரிசல் நிறையா இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஆளாக விட்டு இது பண்ணுவாங்க. இந்த கரகத்தை வச்சு எத்தனை 3 முறை சுற்றி வருவாங்க. கோயிலை சுற்றி எவ்வளோ கூட்டங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். எப்போயுமே எங்கள் ஊர் வைகாசி மாதம்தான் பொங்கல் கொண்டாடுவோம். இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் வைகாசி மாதம் பொங்கல் கொண்டாடினீங்களா, அது என்ன சுவாமி, எந்த கோயில், எந்த ஊர் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் ஊர் பொங்கல் வீடியோ நிறையா போட்டிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து என்ன செய்வாங்கன்னா, கோயிலுக்குள்ளே கொண்டு போய் சாமிக்கு சாமிக்கு சக்தி இது பண்ணுவாங்க, சக்தி நிலைநிறுத்துவாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா, பொங்கி பொரிப்போம்ல, மண்பானையில் பொங்கி பொரிக்கிற சாப்பாடுகளை சாமிக்கு பிரசாதமாக வைப்பாங்க. சாமிக்கு பிரசாதமாக வச்சு அதை படைப்பாங்க. அது என்னென்னதுன்னா, நாட்டுக்கோழியும், அப்புறம் முட்டை, முருங்கைக்காய், கருவாட்டு குழம்பு, இதுக்கப்புறம் என்னதுன்னா சாமிக்கு வச்சு படைப்பாங்கங்க. அதே மாதிரி இது சப்பரம் தூக்குற பசங்களும் சாமிக்காண்டி நேர்த்திக்கடனை
சொல்லுவாங்க. விரதம் இருந்து சப்பரத்தை வந்து தூக்குவாங்க பசங்க, எங்கள் ஊர் பசங்க. இப்போ வந்து என்னென்னா, இப்போ ரெண்டு சுற்று சுற்றிட்டாங்களா, இதான் 3வது சுற்று சுற்றி வராங்க. 3வது சுற்று சுற்றி வந்த பிறகு என்னதுன்னா கோயிலுக்குள்ளே கொண்டு போவாங்க. எங்கள் ஊர் கோயிலில் வந்து ஆத்தா வந்து பீடமாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அபிஷேக வீடியோ, அலங்கார வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் வந்து என்னென்னா 10 நாளும் நடக்கும் எங்கள் ஊரில் திருவிழா மாதிரி. அந்த 10 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்கார ஆத்தா வந்து காட்சி அளிப்பா. எங்கள் காளியம்மன் கோயில் பேரே கேட்ட வரம் தரும் கொத்தங்குளம் காளியம்மன். நம்ம என்ன நினச்சி வேண்டுமோ அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வரமாக ஆத்தா வந்து கொடுப்பா. அதான் கேட்ட வரம் தரும் கொத்தங்குளம் காளியம்மனுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நீங்களும் உங்கள் மனசில் நேர்த்திக்கடனை செலுத்திக்கோங்க. ஆத்தாவை நினச்சிக்கோங்க. நான் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு வேறு வீடியோ, பொங்கல் வீடியோ, கோயில் வீடியோ எதுவும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, 3 ரவுண்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா சாமியை வந்து கோயிலுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இதுதான் பைரவர் சாமி ஆடுறவங்க, அவங்க வந்து காளியம்மன் சாமி ஆடுறவங்க. எல்லாருமே இப்படி வந்து நின்று சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமி